शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् எண்டுல இருக்கும். அதுல ஞானத்தை அடையறதுக்கு ஞானியினுடைய கிளாசிபிகேஷன் சொன்னார். ஞானியானவர் எல்லாரும் மாதிரியும் தான் இருப்பார், தனியா ஒன்னும் இருக்க மாட்டாரு. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சாப்பிடுற மாதிரி தான் அவரும் சாப்பிடுவார், எல்லாரும் இருக்க மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த ஞானத்தை அடையணும்னாக்க சாஸ்திரத்தை திருடமா தெரிஞ்சு வச்சிருந்தாதான் ஞானமானது வரும். சாஸ்திரம் மொத்தம் திருடமா தெரிஞ்சுட்டா போதாது. 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான சாதனைகள் இருக்கு. அது இருந்தாதான் ஒருவர் ஞானியாக ஆக முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியம் வைராக்கியம், போதம், உபரதி அப்படின்னு 3 சாதனைகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். அதுல வைராக்கியத்துக்கு தனித்தனியா புரிஞ்சுக்கணும். வைராக்கியம்னா என்ன, அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய காரியம் என்ன, அதனுடைய சொரூபம் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொன்னார். முதல்ல தோஷ திருஷ்டி தான் அதனுடைய காரணம். எல்லாத்துனாலேயும் ஒரு வெறுப்பு வருது அப்படின்றது அதனுடைய சொரூபம். அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னன்னா திருப்பியும் இந்த போகத்துல ஈடுபாடு வராது. இப்படி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வைராக்கியம் தான் ஞானத்துக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் போதம் ரொம்ப முக்கியம். போதம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க சிரவண மன்னன நிதித்தியாசனங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மித்யா உலகம் ஆத்ம அனாத்ம விவேகமானது ரொம்ப முக்கியம். அப்படி அதுதான் சொரூபம் அதனுடைய அப்படின்னு. அதனுடைய காரியம் என்னன்னா திருப்பி இந்த கிரந்தி ஆனது உங்களுக்கு ஒட்டாது. எல்லாருக்கிட்டையும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு அன்அட்டாச்மெண்ட் ஆனது வந்துடும். அதுதான் அந்த நாலேஜினுடைய கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அடுத்தது உபரதி எப்படி வரும்னாரு, யமோ நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் இப்படி பண்ணக்கூடிய யோகத்தினால பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் காரணமாக அமைஞ்சிருக்கு. அது எப்படி அதனுடைய சொரூபம் என்னன்னாக்கா மனசு அடக்கம் தான் அதனுடைய சொரூபம். எப்போ மனசு அடங்கி இருக்கோ, எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கானோ அப்பவே அவனுக்கு அதுதான் மெஷர்மெண்ட். இவருக்கு அந்த சொரூபமானது சித்திச்சுன்னு. அதுக்கப்புறம் என்ன அதனுடைய கான்சிக்வன்ஸ், திருப்பி விவகாரத்துல அவன் ஈடுபட மாட்டான். அதனால இதுதான் உபரதியினுடைய காரணம். இப்படி வைராக்கியம், போதம், உபரதி இந்த 3மே பெரிய சாதனம். அடுத்த சந்தேகம் வந்தது, இதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சந்தேகமே இல்ல, போதம் தான் இதுல இம்பார்ட்டன்ட். தத்துவ போதகா தான் இதுல பிரதானம். ஏன்னா ஞானாதேவத்து கைவல்யம். இந்த வைராக்கியமும் உபரதியும் அதுக்கு சகாயம் பண்ணுமே தவிர, வெறும் வைராக்கிய புருஷனா இருந்ததுனால அவனுக்கு மோட்சம் கிடைக்காது, வெறும் உபரதி முதல்ல வச்சுட்டு இருந்தாலும் வராது. அதனால வேதாந்த ஞானம் தான் ரொம்ப முக்கியம், தத்துவ போதம் தான் ரொம்ப முக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியவாதம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்தது பக்குவமா 3மே இருக்குமா யாருக்காவதுன்னா தாராளமா இருக்கும். அது பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்ததே ஆனால் அவனுக்கு நிச்சயமா இருக்கும். ரொம்ப ரேர் மகான்களுக்கெல்லாம் இப்படி 3மே இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா ரொம்ப ரேர்னாக்க போதம் இல்லாம வைராக்கியம் உபரதி மாத்திரம் இருக்கு, ஆனா போதம் இன்னும் சரியா வரலன்னா என்ன, அது பிரயோஜனம் இல்ல அப்படின்ட்டார். சரி, போதம் இருக்கு, வைராக்கியமும் உபரதியும் அவ்வளவு இல்ல சார் அவருக்கு அப்படின்னா அவருடைய கவனம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. எப்போ போதம் இருக்கோ அப்போ அவருக்கு மோட்சமானது நிச்சயம். அப்போ இந்த வைராக்கியமும் உபரதியும் அவருக்கு இல்லையே அப்படின்னு சொன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அவளுக்கு பிரதிபந்தங்கள் இந்த உலகத்துல இருந்துட்டே இருக்கும். அதனால அவ கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர, ஆனா மோட்சமானது நிச்சயமா உறுதிதான். அதனால அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு இந்த பக்குவமா இருக்கிறது அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படி, அப்ப இந்த பக்குவமானது இருக்குன்னு எப்படி மெஷர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த 3த்துடைய லெவல் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், வைராக்கியமா இருக்குன்றது எப்படி தெரியும் அப்படின்னாக்க, அவனுக்கு இந்த ஊர்லயும் ஆசை இருக்காது, பிரம்மலோகத்துக்கு போனோம் சொர்க்கத்துக்கு போனோன்ற ஆசையும் இருக்காது. அது 2த்தையுமே திரிணீகாரம் அப்படின்னாக்க புல்லா நினைப்பான். இது 2த்தையுமே அப்படி யாரு நினைக்கிறானோ அப்ப அவனுக்கு வைராக்கியமானது வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் போதமானது வந்திருக்குன்னு அப்படின்னா தேகாத்மவத் பரமாத்மவத் தார்யா. இப்ப எப்படி இருக்கு, அஜ்ஞான திசையில நான் தூங்கி எழுந்த உடனே நான் ஆம்பளை, நான் பிராமணன், நான் ஸ்டூடெண்ட், நான் வீட்டு தலைவர் அப்படின்றது சொல்லி கொடுக்காம அவ்வளவு நிச்சயமா வருது இல்லையோ, அந்த மாதிரி ஒரு நிச்சயம் இதெல்லாம் இல்ல, நான் பிரம்மன் தான்ற நிச்சயம் வரணும். அப்படி வந்தது ஆனால் அவனுடைய நாலேஜ் ஆனது பக்குவத்தை அடைந்தது அப்படின்னு அர்த்தம். உபரதி அப்படின்னா என்ன அர்த்தம்,
தூக்கத்துல இருக்கும்போது எப்படி அவன் கவலைப்படாம எதை பத்தி பக்கத்துல இருக்கிறவாளெல்லாம் பத்தி கவலைப்படாம இருந்தான், அதே மாதிரி முழிச்சிட்டு இருக்கும் போது இருக்குமே. ஆனால் அதுதான் அவனுடைய உபரதியினுடைய பக்குவமாக இருக்கு அப்படின்னாரு. அத சொல்லிட்டு இதுதான் வழி. இதுல பிராரப்த கர்மவசாத்து அவனுக்கு சில பேருக்கு ட்ரபிள்ல தெரியும். நமக்கு வெளியில இருந்து பாக்குறவாளுக்கு அவர் சஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஞானம் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு ஒண்ணு அது சஃபரிங்கா கிடையாது. அவளுக்கும் தெரியாது பிராரப்தத்தினால இந்த உடம்புல இந்த கரகாட்டெல்லாம் வந்திருக்கே தவிர நான் இதனால ஒன்னும் அஃபெக்ட் ஆக போறது இல்லைன்னு ஞானிக்கு தெரியும். ஆனா பாக்குறவாளுக்கு ஒரு பேதம் இருக்க மாதிரி தெரியும். இன்னும் இவ்வளவு ஞானியா இருக்காரு, பாவம் இவ்வளவு சஃபர் பண்றாரு அப்படின்னு. இதெல்லாம் நம்மளுடைய அஞ்ஞானிகளுடைய ஆங்கிள் தான் அது நடக்கிறதே தவிர அவருடைய ஆங்கிள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியில என்ன சொன்னா அவளுடைய கர்மாவை அனுசரிச்சு இதெல்லாம் இருக்கும். ஆனா ஞானம்னு வந்துருச்சுனாக்கா அதுல ஒரு வித்தியாசமும் கிடையாது. அது சமமான ஞானம் இருக்கு. ஞானத்துல ஒன்னும் பேதம் கிடையாது. இந்த உடம்புடைய கண்டினியூட்டி இன் லைஃப் இருக்கு, அதுல பேதங்கள் சில பேருக்கு வரலாம். சில பேர் சௌக்கியமா இருந்துட்டே இருந்து செத்து போவோம், சில பேர் கஷ்டப்பட்டு உடம்பு செத்து போனா. ஆனா ஞானத்துல ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த சித்திரதீப பிரகரணத்தை அப்படி முடிச்சார். அது வரைக்கும் பார்த்தோம் போன தடவை. ஜகத் சித்திரம் சைதன்யே பட்டே சித்திரம் இவார்ப்பிதம் மாயையா ததுபட்சைவ சைதன்யம் பரிசயஷ்யதாம் அப்படின்னு கன்க்ளூட் பண்றார். ஏன்னா சித்திரப்படத்துல ஆரம்பிச்சாரோ இல்லையோ அதே மாதிரி சித்திரப்படத்தோட அது முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஜெகத் தான் இதுல சித்திரப்படத்துல இருக்கக்கூடிய இந்த பூர்ணமா இருக்கக்கூடிய இந்த வர்ணங்கள்லாம் எப்படி அந்த சித்திரப்படத்துல இருக்கோ, மலைகள், நதி, பேர்ட்ஸ், மனுஷர்கள் எல்லாம் இருக்கோ அதே மாதிரிதான் இந்த உலகமும் இருக்கு. கிரியேஷனும் அப்படிதான் இருக்கு. அந்த படத்துல எப்படி சித்திரமானது அற்புதமாக இருக்கோ அதே மாதிரி இங்க சைத்தன்யத்துல அற்புதமா இருக்கு. அங்கேயும் ஒருத்தருடைய மனசனாலதான் வழங்கியதை தவிர எதுவுமே உண்மை இல்ல, மாயையா இருக்கும். அதே மாதிரி இந்த கிரியேஷனும் மாயையா தான் இருக்கே தவிர வரையப்பட்ட மாதிரி தான் இருக்கே தவிர உண்மை கிடையாது இந்த உலகத்துக்கு. சைத்தன்யம் ஒண்ணுதான் சத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜெகத் சித்திரம் ஸ்வசைதன்ய படத்துல எப்படி சித்திரமானது எழுதப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த உலகமும் ஸ்வசைத்தன்ய என்னுடைய சைத்தன்யத்துலதான் இந்த உலகமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் பார்த்தானே ஆனால் இந்த உலகம் இருக்கிறது, நான் பார்க்கல என்றால் இந்த உலகம் இல்லை அப்படின்னு இருக்கிறது. சிருஷ்டிவாதம் தான் இருக்கு. நான் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இருக்கு, நான் இல்லைன்னா இந்த திவித சத்தாவாதம் அப்படின்றது புரியறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய வாதமானது. இருக்கிறது ரெண்டு தான். ஒன்னு பரமாத்மா ஒண்ணுதான் சத்தியமானது, பாக்கி கல்பிதம். அவ்வளவுதான், ரெண்டு தான் இருக்கு. திருக்கு திருஷ்யம் எல்லாமே. திருக்கு திருஷ்ய விவேகா அப்படின்னு இவரே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. திருக்கு திருஷ்யம் ரெண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மாயினால இப்படி எல்லாம் தோன்றது. அதனால சைத்தன்யத்தா இதெல்லாம் இது கல்பிக்கப்பட்டிருக்குன்றத நீங்க உபேட்சை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இதை இக்னோர் பண்ணுங்க, இந்த உலகத்தை பண்ண ஆரம்பிச்ச என்ன பாக்கி நிக்கும்னா சைத்தன்யம் தான் பாக்கி நிக்கும் அப்படின்னு சொன்னார். சித்திர தீபம் இமம் நித்யம் ஏ அனுசந்ததே புதாஹ பஷ்யந்தோபி ஜகத் சித்திரம் தே முஷ்யந்தி ந பூர்வவதே. இந்த சித்திர தீப பிரகரணத்தை இமம் சித்திர தீப பிரகரணம் இவ்வளவு நாள் நம்ம பார்த்த இந்த சித்திர தீப பிரகரணத்தை டெய்லி நித்தியம் ஏ அனுசந்த எவர்கள் அனுசந்தத்தை அப்படின்னு டெய்லி யார் ரிவைஸ் பண்ணிட்டே நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் புதாஹா அறிவாளிகள். அவர்கள் இதையே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பஷ்யந்தஹா அபி ஜகத் இந்த உலகத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், இதோட டிரான்சாக்ட் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நிச்சயமா முன்ன இருக்கா மாதிரி அவர்கள் அஞ்ஞானி மாதிரி முன்ன எப்படி இருந்தார்களோ இந்த சித்திரதீப பிரகரணம் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்களோ அதுக்கும் இப்ப சித்திரதீப பிரகரணத்தை படிச்சதுக்கும் ஒரு நிச்சயமான ஒரு வித்தியாசம் இருக்கு. இவாளுக்கு எப்படி அந்த டிப்ளமேட்டிக்கா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பாக்குறது அப்படின்றது அவளுக்கு தெரியும். அதனால பூர்வபத்து தே முக்கியந்தி முன்ன இருக்கா மாதிரி மோகத்தை அடையவே மாட்டார்கள் இந்த உலகத்தை பார்த்து. அவர்கள் இனிமேல் பட்டு அவளை நீங்க ஏமாத்த முடியாது, இந்த உலகமானது ஏமாத்தாது, அவளை ஏமாத்தத்துக்கான சக்தியை எழுந்துடுச்சு. ஏன்னா சித்திரதீப பிரகரணத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு, அதெல்லாம் மனசுல வாங்கிட்ட காரணத்தினால அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு சித்திரதீப பிரகரணத்தை. இதுக்கு அடுத்து திருப்தி தீப பிரகரணம் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிக்க போறாரு. திருப்தி தீப பிரகரணத்துல பிருகதாரண்யத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு இருக்காரு. அந்த வாக்கியத்துக்கு வியாக்கியானமாக தான் இந்த திருப்தி தீப பிரகரணத்தையே அமைச்சிருக்காரு. ஆத்மானம் சேத் விஜானியாத்
அயமஸ்மீதி புருஷா கிம்மிச்சன் கர்ஷ்ய காமாய சரீரமனு சஞ்சுவரேத் அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத்தினுடைய வாக்கியம். அதை அப்படியே எடுத்து ஆரம்பிக்க போற. இதுக்கு முன்னாடி இந்த திருப்தி தீப பிரகடனத்துக்கு முன்னாடி நம்ம சித்திர தீப பிரகடனத்துல நம்ம பார்த்ததுல என்னெல்லாம் சொன்னார்னு ஒரு பேட் சைடு ஒரு ரவுண்ட் அடிப்போம் முன்னாடில இருந்து. ஏன்னா இந்த சம்மரைஸ் பண்ணாதான் 290 ஸ்லோகம் இருக்கிறதுனால இதை சம்மரைஸ் பண்றதுன்றது சரியான காரியம் கிடையாது. இருந்தாலும் மேலோட்டமாக நம்ம பார்த்தா சித்திர தீப பிரகடனத்துல என்ன கத்துட்டோம்னு ஒரு பேட் சைடு ஒரு தடவை அப்படி போய் சிம்மா அவலோகன நியாயம்னு அப்படி திரும்பி பார்க்கணும். அந்த சிங்கமானது எப்படி திரும்பி பார்க்கறதோ அப்படி நம்ம பார்க்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம். அதனால இப்போ இந்த அந்த சம்மரியே கொஞ்சம் பார்ப்போம். இந்த பஞ்சதசியானது புக்கானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னாங்க 15 சாப்டர்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு பஞ்சதசி அப்படின்னு பேரு. இந்த பஞ்சதசியம் கிரமமா இப்ப விவேக சூடாமணி மாதிரியோ இல்ல பிரகரண கிரந்தங்கள் எழுதின மாதிரியோ ஒண்ணு பின்னாடி ஒண்ணு தத்துவபோதம் எழுதின மாதிரி எல்லாம் எழுதப்படல. அங்கங்க அவருடைய ஐடியாஸ் எல்லாம் வந்ததெல்லாம் சேர்த்து தொகுத்து இருக்கிறதுனால இது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா ஒரு சாப்டர் இது. இதுக்கு இந்த முந்தின சாப்டருக்கும் அடுத்த சாப்டருக்கும் ஒரு கனெக்ஷன் சங்கதி இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அதை எப்படி பண்ணாருனாக்கா அவர் முதல்ல விவேக பஞ்சகம் அப்படின்னு ஒரு 5 எழுதினார். அதுக்கப்புறமா தீப பஞ்சகம்னு 5 எழுதினார். ஆனந்த பஞ்சகம்னு 5 எழுதினார். இந்த 5த்தையும் மொத்தமா சேர்த்து இப்ப புக்கா நம்ம போட்டிருக்கோம். அதுல விவேக பஞ்சகம் அப்படின்றது தத்துவ விவேகம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ணார். பூத விவேகம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துட்டாரு. கோஷ விவேகம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் அது எல்லாத்தையும் எடுத்துட்டார். அப்புறம் துவைத விவேகம் இந்த துவைத்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் மகா வாக்கிய விவேகம் மகா வாக்கியத்தை இப்படி 5 டாபிக்கா எழுதினார். இதுக்கு பேரு விவேக பஞ்சகம் அப்படின்னு பேரு. இது முதல் 5 சாப்டர். ரெண்டாவது 5 தீப பஞ்சகம் சித்திர தீப பிரகரணம் திருப்தி தீப பிரகரணம் அப்புறம் கூட்டஸ்த தீப பிரகரணம் தியான தீப பிரகரணம் நாடக தீப பிரகரணம் அப்படின்னு. இங்க சித்திர தீபத்தை பண்ண மாதிரி அங்க நாடகம் ஒண்ணு எடுத்து பண்ண போறாரு. எப்படி நாட்டியம் ஆடுறவெல்லாம் வச்சு அதை வச்சு வேதாந்தத்தை சொல்லி கொடுக்க போறாரு. அப்படி பண்ணாரு இப்படி. அதுக்கப்புறம் ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு கடைசியா 5 உலகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறது ஒரு ஆனந்தம் தான். சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனா கூட அந்த ஆனந்தத்தை புரிந்து கொள்வதற்காக 5ஆ பிரிச்சார். யோகானந்தம் ஆத்மானந்தம் அத்வைதானந்தம் வித்யானந்தம் விஷயானந்தம் அப்படி தனித்தனியா பிரிச்சு காமிக்க போறார் அந்த ஆனந்தத்தெல்லாம். இப்படி 15 விவேக பஞ்சகம் தீப பஞ்சகம் ஆனந்த பஞ்சகம் இப்படி 5 + 5 + 5 15 சொன்னார். இதுல நம்ம இப்ப பார்க்க வேண்டியது சித்திர தீப பிரகரணம். இந்த இரண்டாவதா இருக்கக்கூடிய தீப பஞ்சகத்துல முதல் பஞ்சகமா இருக்கக்கூடிய சித்திர தீப பிரகரணம். இந்த சித்திர தீப பிரகரணத்தை பாத்தீங்கன்னாக்க 290 போயம்ஸ் எழுதியிருக்காரு. 290 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறதுனால இதை ஃபுல்லா ரிவைஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுல அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு டாபிக்கா எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தார். இப்படி பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்து ஒரு 17 ஸ்லோகத்துல அவர் முதல்ல இந்த சித்திர தீபத்தினுடைய வர்ணனைய சொல்லியிருக்கார். சித்திரப்பட்டம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துருக்காரு. சித்திரம் அப்படின்னாக்கா பெயிண்டிங், பட்டம் அப்படின்னாக்கா கேன்வாஸ் துணி. அதுதான் இப்ப என்னாச்சு, சித்திரப்படம்ன்றதுதான் இப்போ நம்ம படமாயிடுது. தமிழ்ல படமாயிடுச்சு. அந்த காலத்துல துணியில தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால கேன்வாஸ்ல தான் பட்டகா அப்படின்னாக்க துணின்ற அர்த்தம். சித்திரப்படம்னா துணியில வரைஞ்சதுதான் படம். அது இந்த காலத்துல படம்னாக்க நம்ம பேப்பர்ல வந்தா கூட படம்னு அதுல இருந்து நம்ம எடுத்துட்டோம். இப்படி சித்திர படத்தினுடைய திருஷ்டாந்தமா வச்சு அவர் சொன்னார். எப்படி இந்த படமானது இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவர் என்ன பண்ணார், நல்ல கிளீன் கேன்வாஸ்ல தானே நீங்க டிரா பண்ணணும். அதுக்காக நல்ல சுத்தமான கேன்வாஸா எடுத்துட்டார். அதுக்கு பேரு தௌத வஸ்திரம், தோச்ச வஸ்திரம் இல்லையா, தௌத பட்டகா. அந்த துணியானது துவைக்கப்பட்டது, தௌத வஸ்திரம்னு பேர் இருக்கு. அத என்ன பண்ணாரு, சுத்தமானதை எடுத்துட்டார். அதை எதோட கம்பேர் பண்ண போறாருனாக்க சுத்த பிரம்மத்தோட அதை வச்சுக்க போறாரு. சுத்த பிரம்மம் எல்லாருக்கும் சுத்தமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாரு, அதுல படம் போடணும்ன்றதுக்காக அதை கொஞ்சம் ஸ்டார்ச் பண்ணார். அவர் ஸ்டார்ச் எல்லாம் போட்டா தானே அது ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும்.
அது ஸ்டிஃப்னஸ் வந்தாதான் அதுல அவுட்லைன் போட முடியும். அந்த அவுட்லைனுக்கு அப்புறம் தான் படத்தை போட முடியும். அப்படின்றதுக்காக அதை ஸ்டிஃபன் ஆக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, கஞ்சி போட்டு அதை ஸ்டார்ச் பண்ணாரு. இந்த ஸ்டார்ச்டு கிளாத்துக்கு பேரு தான் கட்டித படகா அப்படின்னு பேரு. இது கட்டித படகானா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாயையோட சம்பந்தப்பட்ட மொத்தமா மாயை. இது முழுக்க இந்த கேன்வாஸ் முழுக்க இருக்க மாதிரி பிரம்மத்தை முழுக்க மறைச்சு விட்டு அந்த என்ன இவர் படம் முழுக்க போடணும்ன்றதுக்காக எப்படி ஸ்டார்ச் பண்ணாரோ அதே மாதிரி பிரம்மம் என்ன பண்ணிட்டு மாயையினால ஃபுல்லா ஸ்டார்ச் பண்ணிட்டு இந்த அவருடைய பிரம்மத்தை. ஆகையினால இப்ப என்ன ஆச்சு, மாயையோட கலந்துட்டு. மாயையோட கலந்து பிரம்மத்துக்கு என்ன பேரு அப்படின்னாக்க ஈஸ்வரன் பேரு இல்லையா. இங்கே அந்த கரணத்தோட கலந்த பிரம்மத்துக்கு ஜீவன் பேரு, மாயையோட கலந்த பிரம்மத்துக்கு ஈஸ்வரன் பேரு. இப்ப என்ன ஆச்சுன்னாக்க இந்த கட்டித படகான்னு சொல்லக்கூட ஸ்டார்ச்டு கேன்வாஸ் இப்ப என்ன ஆச்சுன்னாக்க மாயையோட சேர்ந்த பிரம்மமா ஆயிடுச்சு. அப்படின்னா ஈஸ்வரனா ஆயிடுச்சு. இப்போ இவர் கட்டித படகான்னு சொன்னா நம்ம மனசுல என்ன புரிஞ்சுக்கணும்னா ஈஸ்வரன் புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன்னா என்ன புரிஞ்சுக்கணும், மறக்கவே கூடாது, கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா, மாயையோட சேர்ந்தது. இந்த ரெண்டுத்தினுடைய சேர்க்கை தான் மிகதுதான் இந்த ஈஸ்வரன் அப்படின்ற தத்துவம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அதுல மார்க் பண்ணார், சிலதெல்லாம் மார்க் பண்ணி. ஏன்னா என்ன அவுட்லைன் போடணும் இல்லையா, அவுட்லைன் போட்டுட்டு தானே படத்தை போடணும். இப்படி அவுட்லைன் போடுற மாதிரி மனசுலயே பிளான் பண்ணி இவர் பண்ற மாதிரி. இப்ப என்ன ஆச்சு, இந்த கிரியேஷனுக்கும் யோசிச்சுதானே இந்த பண்ணா தம் ஐக்ஷத பகு சஹா ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு பிளான் பண்ணார் பகவான். பிளான் பண்ணி தானே இது உள்ள உண்டு. அந்த பிரம்மமானது பிளான் பண்ணிட்டு பிளான் பண்ணி ஈஸ்வரன் மூலமா மாயைன்ற உபாதான காரணத்தை வச்சுட்டு இந்த உலகத்துல பூந்தார். அதே மாதிரியே அவர் என்ன பண்ணாரு, அவுட்லைனா பிளானிங் காலத்துல இருக்கும்போது சூக்ம சரீரத்தினுடைய வேலை தானே இந்த பிளானிங். அதனால சமஷ்டி சூக்ம சரீரங்களும் சேர்ந்து இப்ப என்ன ஆச்சுன்னாக்க மார்க் இந்த அவுட்லைன் போட்ட லாஞ்சித படமா ஆயிடுச்சு. லாஞ்சிதன்னா அடையாளங்களோட இருக்கக்கூடிய படமா ஆயிடுச்சு. லாஞ்சனம்னாக்க அடையாளம்ன்ற அர்த்தம். இது மார்க்டு கிளாத். இந்த மார்க்டு கிளாத் முதல்ல ஸ்டார்ச் போட்டார், அப்ப ஈஸ்வரன் ஆயிடுச்சு. இப்ப மார்க்டு கிளாத் போட்டாருனாக்க என்ன ஆச்சுன்னா சமஷ்டி சூக்ம சரீரம் வந்துருக்கு. அந்த சூக்ம சரீரத்தினுடைய சேர்க்கையினால ஸ்தூல பிரபஞ்சமானது உண்டாச்சு பஞ்சீகரணத்தின் மூலமாக. இப்படி ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். அதுக்கு இண்டிவிஜுவலா சொல்ல சொன்னா தைஜசன் பேரு. சமஷ்டி அந்த கரணத்தை கணக்குல எடுத்துட்டா அவருக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பர். சோ இப்போ பிரம்மமானது எப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு பாருங்க. அது மாயையோட சேர்ந்ததுனால ஈஸ்வரனா மாறிட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சூக்ம சரீரத்தோட சேர்ந்ததுனால பிரம்மாவா மாறிட்டார். பிரம்மாஜி அப்படின்னு ஹிரண்ய கர்ப்பர். அவர் தான் இது எல்லாத்தையும் பண்ண போறாரு. இப்போ இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண போறார். இந்த முதல்ல பிரம்மம், அதுக்கப்புறம் மாயை சேர்ந்தது, அதுக்கப்புறம் சிருஷ்டி கர்த்தாவ அவர் விஸ்வசிய கர்த்தா புவனசிய கோப்தா அப்படின்னு அந்த பிரம்மாவை படைச்சு விட்டார். அந்த பிரம்மாவுக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அவர் என்ன பண்ணாரு, அவளுடைய சூக்ம சரீரத்துக்கு ஏத்த மாதிரி லிங்க சரீரத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ண ஆரம்பிச்சு விட்டாரு. ஆகையினால அதுக்கு பேரு சமஷ்டி சூக்ம சரீரம். இதுக்கு லாஞ்சித படகாவை எக்ஸாம்பிள் எடுத்திருந்தார். லாஞ்சித படகா அப்படின்னாக்கா மார்க்டு கேன்வாஸ். சோ முதல்ல சுத்த கேன்வாஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்ச்டு கேன்வாஸ் மாயையோட சேர்ந்த ஈஸ்வரன், அதுக்கப்புறம் அவுட்லைன் போட்ட மார்க்டு கேன்வாஸ். அது என்னன்னாக்கா சமஷ்டி சூக்ம சரீரம் ஹிரண்ய கர்ப்பர். அதுக்கப்புறமா அந்த மார்க்கிங்ல அழகழகான படங்கள்லாம் போட்டாரு. இவரு எல்லாம் கலர் கலரா போட்டாரு. அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டாரு. அவரு நதியை கூட போட்டாரு, மவுண்டன்ஸ் போட்டாரு, பறவைகளை போட்டாரு, ட்ரீய போட்டாரு, 2-3 மனுஷங்களை போட்டாரு. எல்லாத்தையும் அவர் போட்ட உடனே என்னாச்சு, இது முழுமையா அந்த சித்திரப்படம் வந்த மாதிரி இப்ப என்ன ஆச்சு, இந்த உலகமானது ஃபுல்லா வந்துருச்சு. ஸ்தூலமான ஐட்டங்கள் எல்லாமே இப்ப வந்துருச்சு. அதுதான் விராட் ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம். இப்ப என்ன ஆச்சு, வெளியில அவுட்டர் மோஸ்டா இருக்கிறது விராட், அதுக்குள்ள ஹிரண்ய கர்ப்பர், அதுக்குள்ள ஈஸ்வரன், அதுக்கு பின்னாடி 3த்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது சுத்த பிரம்மம். எப்படி அகார உகார மகாரத்துக்கு அதிஷ்டானமாக அந்த துரியம் இருக்கோ அப்படி வேக்கிங் ஸ்டேட், அகாரம்னாக்க ஸ்தூலம், உகாரம்னாக்க சூக்ம சரீரம் ட்ரீம் ஸ்டேட், மகாரம்னாக்க ஸ்லீப் ஸ்டேட். இந்த 3 ஸ்டேட்டுக்கும் அதிஷ்டானமா எது இருக்கு, ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்தா ஆத்மா அப்படி இருக்கு.
இப்படி என்ன பண்ணாரு, இத இண்டிவிஜுவலா சொல்றதா இருந்தா விஸ்வன், தைஜசன், பிராக்யன். அதவே சமஷ்டியா சொல்றதா இருந்தா விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன். இப்படி விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர்னா இந்த ஜீவனும் அதுல அந்தர்பாவம் தான். அதனால இப்படி புரிஞ்சிருந்தாலே போதும். அது விராட்டாகவும் ஹிரண்ய கர்ப்பராகவும் ஈஸ்வரனாகவும் அந்த பிரம்மமே மாறி இப்போ உலகமாக மாறிவிட்டது. இதுல பாருங்க, அதுல அந்த படத்துல ஹியூமன் பீயிங்ஸ் வேற போட்டார் இல்லையா? அந்த படத்துல ஹியூமன் பீயிங்ஸ் போட்டார். அந்த ஹியூமன் பீயிங்ஸுக்கு வஸ்திரம் போடணுமா இல்லையா? இல்லையா? அந்த வஸ்திரத்துல ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரம் போடணும்னாக்கா அவரோட ஒரு சன்னியாசி படத்தை போடணும்னு வச்சுக்காங்க. அவர் என்ன பண்ணோம், ஒரு ஆரஞ்சு கலரா அங்க போடணும். இப்ப எந்த கலர் முக்கியம்? இந்த ஆரஞ்சு கலரும் மேல இருக்கக்கூடியதுதான். உள்ள உண்மையான ஒரு வஸ்திரம் இருக்கு. இந்த வஸ்திரத்துல கல்பிதமாக இந்த வஸ்திரம் இருக்கு. அந்த வஸ்திரத்துல ஒரு கலர் கல்பிதம், நாம ரூபம் கல்பிதமாக இருக்கு. அப்படிதான் இந்த உலகத்துல நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்தோம். நமக்கு நாம ரூபம்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மா, இப்படி எல்லாம் நாமம் என்ன ரூபம் என்னன்னு நிறைய வந்துச்சு. இப்படி இந்த ஒரு சித்திர படத்தை வச்சுட்டு பண்ணி அது என்ன சொல்ல வந்தாருன்னா, இது எல்லாம் இந்த கேன்வாஸ் எல்லாம் இந்த கட்டித வஸ்திரம்னு சொல்றதோ, லாஞ்சித வஸ்திரம்னு சொல்றதோ, இல்ல பூர்ணமா ஆன உடனே சொல்லக்கூடிய ரஞ்சித படம்னு சொல்றதோ, இதெல்லாம் முதல்ல இருக்கக்கூடிய கேன்வாசனுடைய அத்தியாரோபங்கள். இதெல்லாம் அத்தியாரோபங்களை எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க என்ன மிஞ்சுமோ அதுதான் கேன்வாஸ். அதே மாதிரி இந்த விராட்டு, இந்த ஹிரண்ய கர்ப்பர், இந்த ஈஸ்வரன், இந்த தத்துவத்துக்கெல்லாம் தாண்டி போனீங்கன்னா தான் அந்த பிரம்மஸ்வரூபத்தை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுதான் இங்க தாற்பயம். அதே மாதிரி இந்த சுத்த வஸ்திரம், தௌத வஸ்திரம், தௌத வஸ்திரம்னு சொன்னது என்ன, அந்த சுத்தமான கேன்வாஸ். அதுல இதெல்லாம் கல்பிதம். இத கல்பிதங்கள்லாம் இதெல்லாம் பெயிண்டர்னுடைய மனசுல என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி கல்பனை பண்ணது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய கல்பனைக்கு ஏத்த மாதிரி இந்த உலகங்கள்லாம் வந்ததே தவிர எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அந்த சுத்த சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் இந்த உலகமானது இருக்கு. அந்த சுத்த சைத்தன்யம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆதாரமாக இருக்கு. இதெல்லாம் ஆதேயமாக இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணுமோ இது சொல்றதுக்கு. அதுக்காக இந்த சித்திர படத்தை திருஷ்டாந்தத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. முதல்ல ஒரு 17 ஸ்லோகம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டாரு அவர். அது என்ன எக்ஸாம்பிள்னாக்க, ஆகாசத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டார். சித்திர தீபத்து மூலமா சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்றதுக்கு அது சௌகரியமா எடுத்தார். பின்னாடி இதை வச்சுட்டு அவர் சொல்ல போறாரு எல்லாத்தையும். அவர் ஈஸ்வரன் சொன்னா நமக்கு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயான்னு, ஜீவன் சொன்னா கான்சியஸ் பிளஸ் அவித்யா, அப்படி அந்த கரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஹிரண்ய கர்ப்பர்னா என்ன அர்த்தம், சமஷ்டி சூக்ம சரீரம். விராட்டுன்னு சொன்னா சமஷ்டி ஸ்தூல சரீரம். அப்படி எல்லாம் புரியறதுக்காக இதை வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த ஜார்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அவரு ஸ்லோகம் எழுதும் போது இந்த விராட்டு, இது ஹிரண்ய கர்ப்பர், இது ஈஸ்வரன் சொன்னா நமக்கு தெரியணும்ன்றதுக்காக முதல்ல இத 17 ஸ்லோகத்துல அழகா புரிய வச்சுட்டார். இதுக்கப்புறம் இன்னொன்னு புரிய வச்சாரு. கூட்டஸ்த சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பிரம்ம சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு, கூட்டஸ்த சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் ஜலாகாசம்னு ஒண்ணு இருக்கு, மேகாகாசம்னு ஒண்ணு இருக்குன்னு அப்படி 4ஆ பிரிச்சார். அத மகாகாசம் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரிஜினல் ஸ்பேஸ் இல்லையா? இங்க எப்படி கான்சியஸ்னஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த ஆகாசம், இங்க சித்திரப்படத்துல தௌத வஸ்திரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உலகங்கு இருக்கக்கூடிய ஆகாசம் ஒண்ணு, அதுதான் உண்மையான ஆகாசம், ரியல் ஆகாசம். அங்க எப்படி பிரம்மம் ஒண்ணு ரியல், இந்த கிரியேஷன் ஆனது அத்தியாரோபம்னு சொன்னாரோ, மித்யான்னு சொன்னாரோ, ஜெகத்தானது, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மகாத்தாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசமானது நிஜமான ஆகாசம். இந்த குளத்துல இருக்க அது என்ன, அதுவும் அதே ஆகாசம் தான் குளத்துல இருக்கு. ஆனா இது என்க்ளோஸ்டா இருக்கு, ஒரு ஒரு உபாதிக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் பிரம்மமானது எங்க இருக்கு, இது இந்த ஜீவனுக்குள்ள உபாதிக்குள்ள இந்த கான்சியஸ்னஸ் அதை மாட்டிட்டு இருக்கு. அதனால இந்த கூட்டஸ்த சைத்தன்யத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஜீவ சைத்தன்யம் புரிஞ்சுக்கணும். இந்த வெளியில இருக்கக்கூடிய ஆகாசத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா சுத்த சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ இந்த சைத்தன்யம் அங்க ஒரு பேதம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பேதம் இதுல பாருங்க, அவாந்தரமா இந்த குளத்துக்குள்ள தண்ணியை நீங்க ரொப்பி வச்சீங்கன்னு வச்சீங்க, அந்த தண்ணியில சூரியனோ சந்திரனோ ரிஃப்ளெக்ட் ஆகா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே இந்த இதுல இருக்கக்கூடிய ஆகாசத்துல தண்ணி ஊத்திருக்கேன் நான்.
ஜலத்தை பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுனால அந்த ஜலத்துல வந்து இப்ப பிரதிபிம்பிக்கிறதுனா அதுக்கும் இது அவகாசம் கொடுக்கிறது. அதனால அந்த அவகாசத்துக்கு பேரு ஜலாகாசம்னு பேரு. ஜலம் அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அந்த ஜலத்துல போய் இதெல்லாம் வந்து இந்த வெளியில இருக்கக்கூடியத ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இடம் கொடுக்கறதுனால ரிஃப்ளெக்ஷனுக்கு இட் கிவ்ஸ் வே, அதனால அவகாசம் கொடுக்கறதுனால அதுக்கு ஜலாகாசம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா இங்க எப்படி ஜலாகாசம்னு இருக்கோ அதே மாதிரி மேல மேகத்துல மழை வருது, அங்கேயும் ஜலம் இருக்கணுமோ இல்லையா, அங்கேயும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணுமோ இல்லையா, அதுதான் ஈஸ்வர தத்துவம். இங்க எப்படி இருக்கோ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நித்தியமான பொருள்கள்லாம் இந்த ஜலாகாசம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜலாகாசமும் மேகாகாசமும் இதெல்லாம் மித்யா, இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை தான் இதுல, ஏன்னா அது உண்மை கிடையாது, ரிஃப்ளெக்ஷனுக்கு தான் அது யூஸ் ஆகுது. என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா ஜீவ சைத்தன்யம் இந்த கடாகாசமும் மகாகாசமும் தான் முக்கியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்ன, இல்ல புரியறதுக்காக சொன்ன இந்த குடத்தை உடைச்சு விடுங்க, உடைச்சு விட்டா என்ன இருக்கிறது ஒரே ஆகாசம் தானே. அதே மாதிரி நீங்க ஜீவன் நினைச்சிருந்தீங்க, அந்த ஜீவன்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற பிரதிபிம்பம் எல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சா கூட இன்னும் கூட எனக்கு வந்து நான் பரமாத்மா இல்லன்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னாக்க அந்த எண்ணத்தையும் நீங்க போட்டு நீங்களும் மகாகாசமும் ஒண்ணுதான், இந்த குடத்தை உடைச்சா அந்த ஆகாசமானது என்ன ஆகும், எல்லா ஆகாசத்தோடய தானே இருக்க போறது, அதே மாதிரிதான் உங்களுடைய விஷயம் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க அவர் என்ன பண்ணார், கூட்டஸ்த சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் கூட்டஸ்த சைத்தன்யம் ஜலாகாச சைத்தன்யத்தை வந்து ஜீவனுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஜீவனை வச்சிருந்தார், ஈஸ்வரனுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் மேகாகாசத்தை வச்சிருந்தார். இப்படி இந்த நாளுத்தை வச்சிருந்து சத்தியமானது பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், சைத்தன்யம் தான் சத்தியம், இந்த உலகமானதெல்லாம் மித்யா, இந்த கடமானது மித்யா, மேகமானது மித்யா, ஜலமானது மித்யா, இருக்கிற ஆகாசம் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு அவர் ட்ரை பண்ணாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்க அத்தியாசம் தான் காரணம். இந்த குடத்துக்குள்ள இருக்கிறதுனால நான் குடத்துக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் நினைச்சுன்னா என்ன அர்த்தம் இல்லையா, அது எங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் அது, அது குளத்துல இருந்ததுனால அது என்ன பண்ணிட்டு தப்பா நினைக்கிறது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணா எங்க இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் நானுன்னு தெரிஞ்சா கூட நானுன்னு என்ன கேட்ட உடனே இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸே நானுன்னு நினைச்சுட்டே இருக்கேன், இதெல்லாம் கல்பித்தம் அப்படின்றது எப்ப தெரியும் அப்படின்னாக்க நான் இந்த ஜீவபாவம்னு நினைச்சிட்டு இருக்கேன்ல அத்தியாசத்துல, இந்த அவித்தியினாலதானே அந்த அத்தியாசம் வந்தது. அந்த அவித்தியை போனோம்னா என்ன பண்ணும், அவித்தியை போக்குறதுக்கு உலகத்துல ஒரே ஒரு வழி வித்தியை தான், வேற எதுனாலையும் போகாது இல்லையா. இருட்ட போக்கணும்னாக்கா நீங்க என்னதான் பெருக்கினாலும் போகுமா இருட்டு, ஒரே ஒரு மேட்ச் குத்தி எழுத்தினாதான் அந்த இருட்டானது போகும். அதே மாதிரி நம்மளுக்கு அஜ்ஞானத்தினால இருக்கக்கூடிய இது கர்மாவனாலேயோ உபாசனையினாலேயோ பஜனையினாலேயோ இது போகாது, வித்தியினால மட்டும்தான் போயாகணும். வித்தியினால மட்டும் போயாகணும்னு பிரம்ம வித்தியினால மட்டும்தான் போயாகணும், அது நாம தான் சைத்தன்யம்னு தெரிஞ்சாதான் இதுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். இது சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கானே சார் அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. சாங்கியம் ஒரு மாதிரி சொல்றான், எல்லாத்துக்கும் காரணம் பிரகிருதி தான் காரணம், எல்லாருமே ஜீவர்களும் எல்லா ஜீவர்களும் போக்தான்னு சொல்றான். நையாயிக்க என்ன சொல்றான்னாக்க ஆத்மாவும் திரவியம் தான் அப்படின்றான். ஆத்மாவும் ஒரு பொருள்தான், ஏன்னா சுகதுக்கத்துக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு, குணத்துக்கும் ஜாதிக்கும் ஆச்சரியமாக ஒரு திரவியம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவனுடைய குணத்துக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறதுனால இந்த ஆத்மாவும் ஒரு திரவியம் தான் அப்படின்னு சொல்றான் அவன். இப்படி சொன்னோம்னா அது இல்ல அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் இவங்க சொல்றதெல்லாம் தப்பு, ஆத்மா திரவியமும் கிடையாது, அது இல்ல கிடையாது, இதெல்லாம் கல்பிதம் தான் அப்படின்னு மாயை வச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டே வந்தான். அப்புறம் மீமாம்சகன் அவன் ஒரு வழியா சொல்றான், அவன் அதெல்லாம் கிடையாது, முக்தின்றது என்னன்னாக்க கர்மாவனாலதான் முக்தியானது ஏற்படும், அவனுடைய சொர்க்க பிராப்தி தான் அவனுடைய முக்தியானது, அதுக்கு காரணம் வேதம் தான். அதனால அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அது முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த கர்மகாண்டத்தை படிச்சாதான் ஒருத்தருக்கு முக்தி வரும் அப்படின்னு அவனுடைய பிலாசபி. அவன் வந்து ஈஸ்வரனையே ஒத்துக்கல, அதனால நம்ம அவனை கண்டிச்சோம், என்னப்பா ஈஸ்வரனே இல்லன்னா உன்னுடைய கர்மா எல்லாம் யாராவது ஒருத்தர் பார்த்தாதானே, கர்மா ஜடமாச்சே, அந்த கர்மாவே எப்படியா இவனுக்கு முக்தியை கொடுக்கும், கொடுக்கவே கொடுக்காது. ஈஸ்வரன் ஒருத்தர் ஒத்துக்கலன்னாக்கா எப்படி கொடுக்க முடியும், அது ஜடமான வேதமும் ஜடமான கர்மாவும் தானே எப்படி பலனை கொடுக்கும். ஆகையினால ஒரு சைத்தன்யமான ஒரு ஈஸ்வரன் இல்லாம பண்ண முடியாது, அதனால நீங்க எல்லாம் நிரீஸ்வரவாதிகள் அப்படின்னு அவனை தள்ளினோம். யோகா என்ன சொன்னா அதெல்லாம் கிடையாது சார்,
ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுறதோ அப்ப ஈஸ்வரனை கூப்பிட்டுதான் பாக்கி நேரத்தெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்லயே இந்த உலகத்தை வச்சுக்கணும், துவைத்தத்திலேயே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த துவைத்தவாதத்தையும் ஒத்துக்கொள்ள முடியாது. இருக்கிறது ஒரு பிரம்மன்னு சொல்றது சதேவ சௌமிய இதமக்கிற ஆசித் ஏகமேவ அத்வித்தீயன்னா சுதிக்கு விரோதமா நீ பேச முடியாது. யாரு சுதிக்கு விரோதமா பேசினாலும் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அநேக விஷயங்களை எல்லாம் போட்டு அவனுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் இவர் பண்ணார். அவர் மகத பரம வியக்தம் இது பிரகிருதி உச்சதே சுதௌ அசங்கதா தத்வத் ஹீத்யத ஸ்பிருஹா அப்படின்னு ஸ்புடா அப்படின்னு 101வது ஸ்லோகத்துல இந்த ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். எல்லாம் கிடையாது, இந்த ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், அதுதான் பிரம்மா, அதை தவிர இல்ல அப்படின்னு ஸ்ருதௌ அசங்கதா. அப்படிப்பட்ட ஆத்மாவானது எப்படி இருக்குன்னாக்க அசங்கமான ஆத்மான்னு ஸ்ருதியில சொல்லி இருக்கிறதுனால இந்த உலகத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அசங்கோஷயம் புருஷா அப்படின்னு சொன்னதுனால இந்த புருஷனானது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கும் இந்த பஞ்ச கோஷங்களுக்கும் அதீதமாக இருக்கலாம். இந்த 3 நிலைகளும் வேக்கிங் ஸ்டேட்டு, ஸ்லீப் ஸ்டேட்டு, ட்ரீம் ஸ்டேட்டுன்ற 3த்துக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட் தான் பிரம்மஞானியினுடைய நிலை. அதனால அந்த நிலை தான் சத்தியம், அதுதான் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அது அந்த ஸ்வரூபம் தான் ஒரிஜினல் பிரம்மத்துடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் தான் உங்களுடைய ஸ்வரூபம்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டு இப்ப இது சொன்னதுனால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க சித்திரபல திருஷ்டாந்தத்திலிருந்து ஆகாச திருஷ்டாந்தத்திலிருந்து ஒரு லெவலுக்கு அரைவ் பண்ணிட்டார். பிரம்மன் தான் சத்தியம், ஜீவனும் பிரம்மம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னாக்க இப்போ தொம்பத விசாரங்கள் பண்ண வேண்டியிருந்தது. தொம்பதத்தை விசாரம் பண்றதுக்காக இவர் என்ன பண்ணாரு, இந்த கூடஸ்த சைத்தன்யம், இந்த சைத்தன்யம் அத்தியாசம், இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இது சுக்தி ரஜதம் மாதிரி தான் இந்த உலகமானது இருக்கு. நீங்க வந்து அதை விட நல்ல எக்ஸாம்பிள் ரஜ்ஜு சர்ப்பம் மாதிரி தான் இந்த உலகமானது இருக்கு. எப்படி ரஜ்ஜுவை பார்த்து நீங்க சர்ப்பம்னு நினைச்சு ஏமாந்தீங்களோ, உண்மையிலேயே ரஜ்ஜுன்னு தெரிஞ்சிருச்சேயானால் உங்களுக்கு சர்ப்பமானது எப்படி காணாம போயிடுறதோ, அதே மாதிரி பிரம்மத்தை தெரியாததுனாலதான் இந்த உலகத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. இந்த உலகத்துல இந்த காலம், இந்த தேசம்னு நீங்க ஏதோ கணக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுடைய சொப்னத்துல இருக்கக்கூடிய ட்ரீமருக்கும் உங்களுக்கும் ஒன்னும் வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொப்ன திருஷ்டாந்தத்தை எடுத்துன்னு வந்தார். சொப்னத்துல எப்படி இருக்குன்னாக்க நிறைய யானைகள்லாம் வர மாதிரி காமிக்கிறீங்க, பாக்குறீங்க, நிறைய மாடெல்லாம் வரத போய் பாக்குறீங்க. இதெல்லாம் எப்படி அது பாசிபிள்? அது எப்படி நீங்களோ ரூம்ல 10க்கு 10 ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல நீங்களோ கனவு கண்டது எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. 11 மணில இருந்து மேக்சிமம் 2 நிமிஷம் தான் சொப்பனம் வருமா அப்படின்னு இங்கிலீஷ்காக சொல்றான். 12 to 2 தான் வரும். அதுக்குள்ள நீங்க என்ன பாக்குறீங்க? 4-5 ஜெனரேஷன் எல்லாம் பாக்குறீங்க சொப்பனத்துல. அதுல யானைய பாக்குறீங்க, மாடை பாக்குறீங்க, புலிய பாக்குறீங்க. இதெல்லாம் எப்படி அங்க வரதுக்கான சான்ஸ்? அந்த யானையை பார்த்தா மாத்திரம் இல்ல, 2 மலைக்கு நடுவுல அந்த யானை ஓடுற மாதிரியும் என்ன துரத்துற மாதிரியும் நான் ஓடுறதையும் நான் பாக்குறேன், அல்ல யானை ஓடுறதையும் நான் பாக்குறேன்னா how it is not possible? பார்த்தாலே தெரியலையா? நீங்க சொல்லும் போதே தெரியுது இது பொய். ஏன்னா உச்சித தேச அபாவாத் அப்படின்னு வைத்திய பிரகரணத்துல ஒவ்வொருத்துக்கும் எக்ஸாம்பிள சொல்லி அவர் கொண்டார். அதுல இருந்து இந்த விதத் அபாவத்தை இங்க எடுத்துட்டு வந்து அதை காமிச்சார். உச்சிதமான ஒரு தேசம் இல்லாத காரணத்தினால அது இருக்கு, நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது, அதனாலயே அது பொய்ன்னு தெரியுது. அப்படியா கேட்டுட்டாரு. எதுக்கு சொல்லணும்னா அதே மாதிரிதான் இந்த ஜாக்கிரதைன்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக நம்ம சொல்றதெல்லாம் அவன் உச்சித தேசம் இல்லைன்னாக்க அது பொய்யாதானே இருக்கணும், அதனாலதானே நீங்க அந்த ட்ரீம பொய்ன்னு சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்டாரு, அந்த காலம் பாருங்க, ஒரே சமயத்துல அம்மா யானை, புள்ள யானை, பேர யானை 3 வருது. அது எப்படி சார் வரும்? உச்சித காலம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பிறக்கிறதுக்கான டைம் இருக்கணும் இல்லையா? இது எப்போ பிறந்தது, அது எப்போ பிறந்தது, இது எப்படி அது வளர்ந்தது, அது கரெக்டா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, இது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, அதை விட இது ஓரளவுக்கு, இதெல்லாம் எப்படி சார் நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் தெரியல சார் அப்படின்னா என்ன? உச்சித கால அபாவாத்து. தேசம் இல்ல, காலம் இல்ல, நிமித்தம் இல்ல. இப்படி யோசிச்சு பார்த்தோம்னாக்க சொப்பனத்துல இருக்கிறது எல்லாமே தகராறா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உலகமும் அப்படி இருக்காரு சார். சொப்பனத்துல இருக்கு, அதுக்காக அது எப்படி சார் ஒரேடி ஆகுனா? இல்ல, நான் சொல்றது சொப்பனத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இங்க.
நீங்க வச்சுட்டு இருக்கிற காலமோ நீங்க வச்சுட்டு இருக்கிற தேசமோ இதெல்லாம் வந்து ராங் கன்செப்ஷன்ஸ் நீங்க வச்சுட்டு இருக்க. ஒருத்தனை கொண்டு போய் அந்த கொதிக்கிற தோசைக்கல்ல நிக்க வச்சீங்கன்னா அவனுக்கு ஒரு செகண்ட்றது உங்களுடைய ஒரு செகண்ட் அவனுடைய ஒரு செகண்ட் ஒன்னா அவனுக்கு வந்து யுகமான்னு தெரியுது. நீங்க சந்தோஷமா நீங்க என்ஜாய் பண்ணி ஒரு டூர் போயிட்டு வந்தீங்கன்னாக்க ஒரு நிமிஷத்துல போயிடுச்சு சார், ஒரு 15 நாள் அங்க தங்கினா மாதிரியே இல்ல, அப்படி தூங்கி எழுந்தோன்னா போயிட்டா மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல? இங்கேயும் தானே சொல்றீங்க, இங்கேயும் தானே உச்சித தேசம் இல்ல, உச்சித காலம் இல்ல, உச்சித நிமித்தம் இல்ல, அப்ப ஏன் இதை மாத்திரம் உண்மைன்னு சொல்றீங்க அப்படின்னாரு. அந்த உடனே அவருக்கு அதுக்கு என்ன பண்ணாரு, இந்த இந்த தொம்பத விசாரம் பண்ணும்போது இந்த சொப்பனத்தை வச்சுட்டு ஆகையினால இதெல்லாம் போய் நீ வந்து அதுக்கு அதிஷ்டானமான சைத்தன்யம் தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா என்ன பண்ணார், தத்பத விசாரத்துக்கு வந்தார். தத்பத விசாரம் வரும்போது பிரம்மம்ன்றது ஒரிஜினலா இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸாக இருக்கக்கூடிய சைத்தன்யம். அது இந்த ஜீவன் சொல்லக்கூடியதோ இல்ல ஈஸ்வரன் சொல்லக்கூடிய சைத்தன்யமோ அது வந்து மாயையோட சம்பந்தப்பட்ட ஒரு சைத்தன்யம் ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரனானவன் எப்படி இருக்கான் அப்படின்னு யோகி அவன் ஒரு மாதிரி ஈஸ்வரனை சொன்னான், மீமாம்சகன் அவன் ஒரு மாதிரி சொன்னான், சாங்கியம் ஒரு மாதிரி சொன்னான். இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு இவர் என்ன பண்ணாரு, முக்கியமான ஒரு ஸ்ருதியை எடுத்துட்டார். மாண்டுக்கிய ஸ்ருதியில ஆனந்தமய கோஷனா யார் இருக்கானோ, ஏஷ சர்வேஸ்வரஹா ஏஷ பூபாலஹா அப்படின்னு சொல்லி ஏஷஹா அந்தரியாமி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா ஈஸ்வரன்றவர் யாருன்னாங்க, சமஷ்டி ஆனந்தமய சரீரத்தில் இருக்கக்கூடியவர் யாரோ அவர்தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் எழுதினார். இவர் ஈஸ்வரனானவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாண்டிக்ய உபநிஷத்துல சொல்லி சொன்ன பிரகாரமாக அவர் வந்து இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதுன்றது இந்த ஈஸ்வரன் தான். இந்த ஈஸ்வரனை தான் நம்ம எல்லாருமே வந்து பகவான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஈஸ்வரனாலும் உண்மையிலேயே பார்த்தா ஆனந்தமய ஸ்வரூபத்துல எல்லாரும் தூங்கும் போது எந்த ஒரு நிலையை அனுபவிச்சோமோ அந்த நிலைக்கு பேரு தான் ஈஸ்வரனுடைய நிலையானது. இந்த ஈஸ்வரனாலும் வந்து மாயையோட சம்பந்தப்பட்டதுனால அதுவும் சுத்தமான ஒரு நிலை இல்ல. இதுக்கு அதிஷ்டானமாக சுத்தமாக ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தான் தத்பதத்தினுடைய லட்சியமான ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த பொம்மை பத்தி புரிய வச்சார், தத்தை பத்தி புரிய வச்சு அதுக்கப்புறம் தத்துவமசி மகா வாக்கியத்துக்குள்ள போனார். தத்துவமசி மகா வாக்கியத்துக்குள்ள போனீங்கன்னா எந்த ஈஸ்வரனை வந்து நம்ம தத்துன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ, சர்வஜன்னு நினைச்சிட்டு இருக்க, சர்வசக்திமான் அப்படின்னு நினைச்சா, ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட் அப்படின்னு சொன்ன அந்த ஈஸ்வரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமோ, இங்க அல்பஜன்னு சொன்னா அல்பசக்தின்னு சொல்லி கொடுக்கிற ஜீவனை வந்து எந்த ஜீவனை வந்து ரொம்ப சின்னதுன்னு நினைச்சீங்களோ, அதுல மாயினுடைய சம்பந்தத்தினாலதான் உங்களுக்கு இந்த சர்வஜத்துவம் இந்த சர்வசக்தித்துவம் தான் வந்தது. அத முதல்ல பண்ணிடுங்க. எப்படி இந்த கோல்டு இந்த செயின் வங்கி உத்தியானத்துல எல்லாம் கோல்டு கண்டென்ட் எடுத்துட்டான்னாக்க செயின் இருக்குமா, வங்கி இருக்குமா, உத்தியானம் இருக்குமா? அதே மாதிரிதான் அந்த சைத்தன்யத்தை எடுத்துட்டான்னாக்க சர்வஜத்துவம் எப்படி வரும் ஈஸ்வரனுக்கு? மாயினுடைய சம்பந்தத்தினால வந்தது. அந்த அந்த சைத்தன்யத்தை புரிஞ்சுட்டானாக்க இந்த மாயையானது காணாம போயிடும். ஆகையினால அப்ப எங்க இந்த ஈஸ்வரனுக்கு இந்த சர்வசக்தித்துவம் சர்வஜத்துவம் எல்லாம் வரும். அதே மாதிரி இந்த ஜீவனுக்கு அவித்யினுடைய சம்பந்தத்தில் இருக்கிறதுனாலதான் நான் இந்நாளு ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி, ஐ ஆம் டஸ்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஐயானது எதோடையுமே சம்பந்தப்படாத ஐய போய் நான் வந்து நான் நொண்டி அப்படின்னு சொல்றேன். நொண்டின்றது என்னுடைய உடலுக்கு சம்பந்தமான விஷயம். நானோட அது சம்பந்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய கால் இல்லைன்னு தானே சொன்னேன். நான் என்ன அத்தியாசத்தினால சொல்றேன். இந்த அத்தியாசமானது பிறந்த மேனிக்கு எனக்கு வந்துருச்சு. இது ஏன்னா எத்தனையோ ஜென்மாக்களை அனுபவிச்சு இந்த அத்தியாசமானது எனக்கு வந்துருச்சு. ஆகையினால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னுடைய உடம்ப போய் நானோட சேர்த்து இந்த உடம்ப சொன்னேன். அதுக்கப்புறம் பசிதாக எனக்கு பிராணனுடைய தர்மம், அதோட போய் நான் ஐடென்டிஃபை பண்ண ஐ ஆம் thirsty, ஐ ஆம் hungry அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஐய அங்கேயும் சேராது, இந்த ஐய எதோடையுமே சேராது. இன்ஃபேக்ட் அந்த ஆத்மாவானது ஜீவாத்மா, பரமாத்மா, ஞானாத்மான்னு சொன்னாலே தப்பு. ஞானமோ ஜீவனோ பரமமோ எல்லாம் பொய்யான ஒரு பிரிபிக்ஸ். இருக்கிறது ஒரு ஆத்மானாக்க எங்க இந்த ஆத்மாவை போய் ஜீவாத்மா, பரமாத்மா, ஞானாத்மா எல்லாம் அதெல்லாம் தப்பு. இருக்கிறது ஒரு ஆத்மா தான். அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா
ஜீவன் சொல்லும் போது இருக்கக்கூடிய அல்பஜத்துவமோ அல்பசக்தித்துவமோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான பிரம்மன் தான் சத்தியம். ஆகையினால இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்றதுக்காக தான் தத்துவமசியாதி மகா வாக்கியங்கள்லாம் வந்திருக்கு. இந்த தத்துவமசியாதி மகா வாக்கியங்கள் தான் வேத பிரமாணம். வேதத்துடைய தாற்பயம் எங்க, எதுல தாற்பயம்? எல்லா வேதம்னா தத்துவ சமன்வயா அப்படின்ற சூத்திரத்துல அங்க தயார் பண்ணிட்டேன். எல்லா வேதத்திலயும் தாற்பயம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்துலதான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு அத்தியாச பாஷ்யத்துல முதல்ல இந்த அத்தியாசம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி சர்வேஷாம் வேதாந்த வாக்கியானாம் அத்விதீய பிரம்மணியே சமன்வயா அப்படின்னு சொல்லிட்டு அதை தீர்மானம் பண்ணார். அத்விதீயமான பிரம்மத்தை நீங்க ஒத்துக்காம வேற எதோட இதை சேர்த்தாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகி ஒத்துவீங்க. நீங்க இப்படி உள்ள தேடிண்டே போனா ஒரு இடத்துல போய் மாட்டிப்பீங்க. வெளியில பகவான் எங்க இருக்காருன்னு தேடிட்டே போனீங்கன்னா மேல இருக்காரா, அங்க இருக்காரா, வைகுண்டத்துல இருக்காரா, அதுல இருக்காரா, அதுக்கு மேல இருக்காரான்னு போனா உங்களுக்கு கண்டுபிடிக்காம மாட்டிப்பீங்க. அந்த சமயத்துல உங்களுடைய கண்ணை திறக்கிறதுக்காக தான் இந்த வேத பிரமாணமானது வந்தது. அப்பா, எதை நீ வெளியில தேடிட்டு இருக்கியோ, எதை நீ அன்னமய கோஷத்துக்குள்ள பிராணமய கோஷத்துக்குள்ள மனோமய கோஷத்துல தேடிட்டு இருக்கியோ, இது ரெண்டும் அந்த ஒண்ணுன்றத புரிஞ்சுட்டான்னாக்க உனக்கு இனிமே தொந்தரவு கிடையாது. அது வரைக்கும் உன்னுடைய மனசுல இந்த கிளேசமானது இருக்கு. அத்வைதம் புரியுற வரைக்கும் கடைசி வரைக்கும் டென்ஷன், புரியலையே புரியலையே புரியலையேன்றுவான். அது புரிஞ்சிருக்குன்னாதான் பிரசன்னமாக ஆக முடியும். அதுதான் ஸ்ருதியினுடைய தாற்பயம். இத முதல்ல சிரவணமாகவும் மனனமாகவும் புரிஞ்சுக்கிறது பத்திரம் போதாது. அத நிதித்தியாசனமாக அத எப்போ வருதோ அப்போ உனக்கு ஞானின்றது புரியும். அது வரைக்கும் நம்பிக்கையோட குரு வேதாந்த வாக்கியானம் விசுவாசம்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா 210 இருந்து ஐக்கியத்தை சொல்லிவிட்டார். 210 இருந்து 246 வரைக்கும் இந்த விஷயம் ஜீவ சைத்தன்யமோ பிரம்ம சைத்தன்யமோ ஒண்ணுதான் நீங்க எப்படி சொல்றீங்களோ அத அவர் சொல்றாரு. முக்திஸ்து பிரம்ம தத்வஸ்ய ஞானாதேவ ந அன்யதா ஸ்வப்ன போதம் வினா நைவ ஸ்வஸ்வப்னே ஹீயதே யதா அப்படின்னு சொன்னார். தொம்பதமானது கூட்டஸ்தம் அப்படின்னு சொன்ன, தத்பதத்தை பிரம்ம சைத்தன்யம்னு சொன்ன, இதுல கூடஸ்த சைத்தன்யம்னு சொன்னதோ பிரம்ம சைத்தன்யம்னு சொன்னதோ மந்தர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேனே தவிர, கடாகாசம் மகாகாசம்னு சொன்னேனே தவிர இதுல மகாவுக்கும் வேல்யூ கிடையாது, கடத்துக்கும் வேல்யூ கிடையாது. இருக்கிறது அந்த ஆகாசம் ஒண்ணுதான், சைத்தன்யம் ஒண்ணுதான் இதுல சத்தியம். கூடஸ்த சைத்தன்யம்னு ஒண்ணு கிடையாது, பிரம்ம சைத்தன்யம்ன்றது ஒண்ணு கிடையாது. இதை அறியக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுக்குதான் முக்தின்னு பேரு. அதுதான் இந்த பிரம்ம தத்துவம். இந்த பிரம்ம தத்துவம்ன்றத சொல்றதுக்காக வந்ததுதான் இந்த ஸ்ருதி பிரமாணம். அது சொல்றதுக்காக ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு சொன்னா ஞானத்தினால மட்டுமே இந்த விஷயமானது அறியப்படும். வேற எந்த ஒரு வழியினாலே அந்நிய பந்தா வித்யதே அயனாய, இதை அறிவதற்கு வேற எந்த வழியே கிடையாது. இருக்கிறது பிரம்மத்தை. நீங்க வேதாந்தத்தை தவிர வேற எதனாலும் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லி தர முடியாத காரணத்தினால பிரம்ம தத்துவசிய ஞானாதேவ நச்ச அந்யதா அப்படின்னாரு. வேற வழியே கிடையாது. ஞானாதேவத்து கைவல்யம் சொன்னாரு. அப்புறம் சொப்ன போதம் வினா நைவ ஸ்வஸ்வப்னே ஹீயதே, உங்களுக்கு சொப்பனம் மாதிரி இப்ப தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேக்கிங்கெல்லாம் எப்போ உங்க சொப்பனத்து உங்களுக்கே தெரிஞ்சுதோ அது பொய்யின்னு. நீங்க எழுந்ததுனாலதானே தெரிஞ்சது. சொப்பனத்துல இருந்து நீங்க எழுந்ததுனாலதானே அந்த சொப்பனமானது பண்ணது. உங்களுடைய சொப்பனம் பொய்யா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? அவாளுக்குதான் சொத்தாக தெரியும். அதே மாதிரி இந்த வேதாந்தத்தை படிச்சா இந்த வேக்கிங் ஸ்டேட்டும் ஒரு சொப்பனம் தான் அப்படின்னு அவாவா அந்த நிதித்தியாசனத்துல உணர்வீங்க. அந்த நிதித்தியாசனத்துல உணர்றதுக்கு தான் அசிபதத்தினுடைய தாற்பயம். அந்த அசிபதத்தை தாற்பயத்தை சொல்லிட்டு போறதுக்காக தான் 210 இருந்து 246 வரைக்கும் சொன்னார். அதுல நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் அவர் சொன்னாரு. கூடஸ்த பிரம்மணோஹோ பேதஹா நாம மாத்திரா ருச்சே நகி கடாகாச மகாகாசோ வியுஜ்யதே நகி கொச்சியதே. இந்த கூடஸ்தம் பிரம்மத்தன்ற பெயர் மாத்திரத்துல உங்களுக்கு சொன்னேனே தவிர வஸ்துதா இதுக்கு பேதமே கிடையாது. அது சும்மா புரிய வைக்கிறதுக்காக ஜலாகாசம் மகாகாசம் உங்களெல்லாம் இந்த திங்கிங்க்கு வர வைச்சுட்டு என்னுடைய எல்லாமே அத்தியாரோப அபவாத நியாயம்னு பேரு. எல்லாத்தையும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா கையில பிடிச்சி இழுத்து விட்டுருவேன். என்ன அது புரிய வைக்கிறதுக்காக சொல்லிட்டு இது எல்லாமே பொய், எல்லாம் ஸ்கேஃபோல்டிங் தான். இது பில்டிங் முடிச்ச உடனே என்ன எதை நீங்க ஆதாரமா வச்சுட்டு எழுந்து போனீங்களோ அது எல்லாத்தையும் கீழே தூக்கி போட வேண்டியதுதான். பில்டிங் வந்துருச்சுனாக்கா அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இது.
அதனால கூட்டஸ்த பிரம்மனோகோ பேதஹா நாம மாத்திரம் சும்மா பேருக்காக உங்களுக்கு சொன்னேன். கடாகாச மகாகாஷோ வியுஜ்யத்தே நஹி கொச்சித்தே அப்படின்னு சொன்னாரு. சொல்லி அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு இங்க விசேஷமா இவர் எப்படி அந்த அத்வைத்தத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, ந அத்வைத்தம் அபரோக்ஷம் சேத் ந சித்ரூபேன பாசனாத். அத்வைத்தமானது கிளாஸ்ல கேட்கும் போது நல்லா இருக்கு சார், பிராக்டிக்கலா அத்வைத்தமானது புரியவே இல்லையே அப்படின்னா இல்லையா, அதை எடுத்துட்டாரு. அத்வைத்தம் நேர்ல தெரியலையே சார், குடத்தை பாக்குறேன்னாக்க என்ன குடமா தானே தெரியுது, அது எப்படி பிரம்மமா இருக்கும், குடம் பொய்ன்னு நான் பாப்பேன், இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. நீங்க நல்லா இருக்கு பேசுறது, நல்லா இருக்கு, எல்லார விட டிஃபரெண்டா பேசுறீங்கன்னு தெரியுது, அவ்வளவுதான். துவைத்தியை விட நல்லா டிஃபரெண்டா பேசுறீங்க, நையாயிக்கனை விட நல்லா பேசுறீங்க, யோகியை விட, இதெல்லாம் புரியுதே தவிர நான் எப்படி பிரம்மமா இருப்பேன்றது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா, சித்ரூபேன பாசனாத் அதேஷேன ந பாதம் சேது. அத சைத்தன்ய ஸ்வரூபத்தோட தான் அது பிரகாசிச்சுட்டு இருக்கு. ஆனா இப்போ உனக்கு பிரகாசிக்கலையே அப்படின்னாக்க, துவைத்தமான நன்ன பிரகாசிக்கிறது எனக்கு தெரியுது, அத்வைத்தமானது பிரகாசிக்கலையே அப்படின்னா உடனே கோபம் வந்துட்டு, துவைத்தம் பிரகாசிக்கிறதுன்னு நீ புரிஞ்சிண்டிய, அங்க புரிஞ்ச என்ன புரிஞ்சுட்ட நீ துவைத்தத்தை புரிஞ்ச மாதிரி என்கிட்ட பேச, உனக்கு துவைத்தமும் புரியல அத்வைத்தம் புரியலன்றத மாத்திரம் கம்ப்ளைண்டா சொன்னா எனக்கு என்ன தெரியும். அவங்க இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஒழுங்கா பேசுறதுக்கு சமஸ்கிருதம் புரியாது சார் எனக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உண்டு தெரியுமா உனக்கு முதல்ல, அத முதல்ல சொல்ல, அதுக்கப்புறம் இதுக்கு வரேன்னு பிடிச்சுட்டாரு. துவைத்தம் உனக்கு என்ன புரிஞ்சது? என்ன ஒரு குடத்தை பார்த்தாக்க அந்த குடத்தை நீ என்ன பார்த்த, ஒரு சைடு தானே பார்த்த, ஒரு சைடு தானே பார்த்த. பார்த்த உடனே என்ன சொன்ன, அங்க 2 குடம் இருக்குன்னு சின்ன பையன் கூட புரிஞ்சுக்கிறான், பெரியவாளா அதை ஒத்துக்கிறாங்க. ஒரு சைட பார்த்து நீங்க எல்லாருமே ஒரு கன்வீனியன்டா ஒரு குரூப் என்ன ஃபார்ம் பண்ணிட்டு புரியாததெல்லாம் புரியுது புரியுது புரியுதுன்னு பொய்ய நிஜமாக்க வேண்டியது எல்லாருமே சேர்ந்து அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாம் 10 பேர் எல்லாம் சேர்ந்து அந்த குடம் பார்த்து இத ஒரு குடத்தை காமிச்சு இது குடம் நீங்க எல்லாரும் குடம் குடம்னு அதை ஒத்துண்டா இப்ப என்னாச்சு, குடம் சத்தியமா போச்சு. யாருமே குடத்தை பார்க்கல, எல்லாம் நான் இந்த சைட்ல இருந்து ஒரு சைடு பார்த்தேன், நீங்க ஒரு சைடு, அந்த முழுசா குடத்தை பார்க்கவே இல்லை. ஆனா முழுசா பார்க்காத குடத்தை பார்த்தேன்ற ஒரு அறிவு மாத்திரம் எல்லாருக்கும் முழுசா எப்படி வரும், வந்திருக்க அப்படின்னாக்க இதுதான் பொய்யான அறிவு இல்லையா? அதே மாதிரிதான் அத்வைத்தமும். இப்ப நான் சொன்ன பார்த்தா இதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு உங்களுக்கு தோணிச்சு இல்ல, நன்னா தோன்றீங்கன்னு அப்படின்னா அதுவும் சரியா தெரியலையேன்ற கோபம் உங்களுக்கு வேண்டாம். இதுவும் சரியா தெரியல, இது முழுக்க ஒத்துட்டீங்க இல்ல, அதே மாதிரி அதுவும் கொஞ்சம் புரிஞ்சது இல்ல, அதை முழுக்க ஒத்துக்குங்களேன். அதுல என்ன உங்களுக்கு ஏன் அதுல மாத்திரம் உங்களுக்கு இந்த மென்டல் பிளாக், வேதாந்தத்தை ஒத்துக்கிறதுல மாத்திரம். ஆகையினால இந்த துவைத்தமும் உங்களுக்கு சரியா தெரியல. விக்மாத்ரேன விபானம் து துவயோரபி சமம் கலு, ரெண்டுத்துலயும் நீங்க சமம் தான், உங்களுக்கு அதுவும் தெரியல இதுவும் தெரியல. ஆனா அது தெரியற மாதிரி ஒரு பிரம இருக்கு, அந்த பிரம தான் காரணம் இது தெரியாம போறதுக்கு. அந்த பிரமம் போச்சுன்னாக்க இந்த அத்வைத்தமானது இது சத்தியமான அத்வைத்தம். வேதம் சொல்றது, ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காரு ஈஸ்வர தத்துவம். இதை போய் எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும், இது எப்படி தெரியலன்னு சொல்ல முடியும்? நீங்களும் அது இருந்துட்டு நானே என்ன தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எனக்கு எப்படி தெரியாம, என்ன தவிர பாக்கி பொருள்கள் வேணா எனக்கு தெரியாம இருக்கலாம், என்ன எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றேன் நானு, என்ன நான் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த ஒரு லாஜிக்கே பதில் சொல்ல முடியாது இல்லையா? வெளியில இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு என்ன எனக்கு தெரியாது நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் அந்த சொரூபமா இருக்கேன் அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். நீங்க வெளியில இருக்கிறத எப்படி புரியாத விஷயங்களை புரிஞ்சுட்டுன்னு நினைச்சிருந்தீங்களோ, அப்படின்னா இந்த பொய்யான நாலேஜ் எத்தனையோ ஜென்மாக்களா உங்களுக்கு வந்துட்டு, ரெண்டாவது எதிர்க்க பாக்குறவன் அப்பா அம்மா எல்லாரோடையும் சேர்ந்து அது உண்மை மாதிரி தோணிட்டே இருக்கு. நீங்களா இண்டிவிஜுவலா ஆலோசனை பண்ணி பார்த்தாதான் தெரியும் இதுவும் உண்மைதான் அப்படின்னாக்க, அதை எப்படி நீங்க முழுமையா ஏத்துட்டீங்களோ, நான் ஆம்பளைன்றதுல எனக்கு எப்படி ஒரு தீர்மானம் இருக்கோ, நான் பிராமணன்றதுல எனக்கு எப்படி ஒரு தீர்மானம், நான் இப்ப மூழ்கின்னு இருக்கேன்றதுல தீர்மானம் எப்படி இருக்கோ, அந்த தீர்மானமானது உங்களுக்கு நான் பிரம்மன்றதுல வரலையேன்றது தானே கவலை. அதை வர வச்சுக்குங்க. படிச்சுட்டே இருந்தீங்கன்னா சித்திரதீப பிரகரணத்தை இந்த மாதிரி 4 தடவை இந்த லாஜிக்க சொல்லி 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 மண்டையில அடிச்சா நமக்கு சந்தேகம், நம்ம பிரம்மன் தான் போது, அதுதான் வரணும் இங்க. அதுக்காக தான் இந்த சித்திரதீப பிரகரணத்துக்கு படிக்கிறது நம்ம. இதுதான் முக்கியம். துவைத்தே நஹீனம் அத்வைத்தம் துவைத ஞானே கதம் துது. துவைத்தம் இல்லாததுதான் அத்வைத்தம். துவைத்தம் அறியப்பட்டு இருக்கும் போது
இப்ப நீங்க துவைத்தத்தையே நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்படி அத்வைத்தம் புரியும்? நான் என்னுடைய பிரம்மம் இதெல்லாம் பொய்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதானே அது புரியும். இதுக்கு நடுவுலயே என்ன இதெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்க இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த உலகத்துல இருக்குன்னு நினைக்கின்றதுனால இது புரியல. இப்ப நினைச்சீங்க உங்களை தவிர இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சாதான் உங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பொய்ய போய் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, உண்மைய போய் பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த எண்ணம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ஒரு அருமையான வாதம் பண்ணாரு. இந்த ஔதாசீன்யம் பத்தி கொஞ்சம் சொன்னாரு. சொல்லிட்டு ஞானிய பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். ஞானியானவர், நீங்க சொல்றீங்க பிரம்மஞானியா இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிந்தவரா இருந்தா எனக்கு வித்தியாசம் தெரியணும்ல. யாராவது ஒருத்தர் காமிங்க, நீங்க ஞானின்னு நீங்க எவ்வளவு சொல்றீங்க, நான் தான் பிரம்மன்னு சொல்றீங்க, என்னாலயே ஒத்துக்க முடியல, அதுக்கும் கிண்டல் பண்றீங்க, துவைத்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க, அத்வைத்தத்தை புரிஞ்சுக்க முடியல, யாராவது ஒரு ஞானியை காமிங்க. அப்ப ஞானிய காமிக்க முடியாது. ஏன்னா ஞானி எல்லாரும் மாதிரி தானே இருப்பான். அவாவாளுக்கு தான் அவாவா ஞானம் வந்தது தெரியுமே தவிர ஒருத்தர் ஞானின்னு நான் சொல்ல முடியாது, ஒருத்தர் ஞானி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னாக்கா பிராத்தியனாக இருந்தாலும் சரி, பண்டிதனாக இருந்தாலும் சரி, அவளுடைய சாப்பாடு அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். மெத்த படிச்சவர்ன்றதுக்கும் சாப்பாட்டுல வித்தியாசமா? நம்ம இந்த ராங் ஆர்குமெண்ட்லாம் இந்த கட்சி எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் ரத்தம் ஒரே சேர்ப்பாங்க, அதெல்லாம் வந்து ராங் ஆர்குமெண்ட். எல்லாரும் ஒரே மாதிரி தானே, அப்ப மாடு கூட தான் ரத்தம் சேர்ப்பு, அதுவும் நாமளும் ஒன்னாயிடுவோம், ஏதோ ஒரு பேச வேண்டியது இல்லையா? இப்படித்தானே இருக்கே. பிராத்தியனுக்கும் பிராமணனுக்கும் வித்தியாசமானது காணப்படவில்லையே அப்படின்னு சொன்னா காணப்படாது. அது அவளுடைய அறிவை பொறுத்தின விஷயம், அவளுடைய அனுபவத்தை பொறுத்தின விஷயம். அந்த ஆத்மாவானது சங்கம் இருந்தது ஆனால் இந்த உலகத்தோட அது பாத்தியதே அப்படின்னு சொன்னாரு. சங்கம் இல்லாம இருக்கணும்ன்றதுதான் முக்கியம்ன்றதுக்காக அவர் என்ன பண்ண, ஜடபரதனுடைய கதையை எங்க எடுத்துட்டு வந்தார். ஜடபரதரானவர் ஜடம் மாதிரியே இருந்திருக்காருன்னு சொல்லாதீங்க. அவர் வந்து இப்போ நல்லா தெரியும். ஏன்னா அவர் போன ஜென்மால அந்த மான்னால அவருக்கு ஒரு ஜென்மாவே வயசானதுனால இந்த ஜென்மால அந்த ஜடபரதரானவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தோட இந்த சங்கத்தை வச்சுட்டாக்க நமக்கு இது ரொம்ப திருப்பியும் ஐ cannot afford to lose my ஜென்மா அப்படின்றதுனால அவர் வந்து ஜடம் மாதிரி இருந்தாரே தவிர அவர் வந்து ஞானி வந்து ஜடமா இருந்தார்னு சொல்றதோ அவருக்கு எந்த காரியம் நம்மள மாதிரி செய்ய தெரியாதுன்னு அச்சீவ் பண்ணாத. there are certain types of ஞானி who are very passive. அவங்க எல்லாம் ஒரு ஓரமா இந்த பயத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சில ஞானிகள்ல ஆச்சாரியால் மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவாரு, நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதுவாரு, சிஷ்யங்களுக்கு பாடத்தை சொல்லுவாரு, அப்படியே இருப்பார். சோ ஞானியா இருந்ததுன்னா நீங்க வந்து இப்படி எல்லாம் கட்சி கட்டலாம் முடியாது. அவர் பாசிவா இருக்கணும், அவர் ஞானியா இருக்கணும், எல்லா ஞானியும் எல்லா விதமாகவும் இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த ஞானிக்கு முக்கியமான சாதனைகள் 3 அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சாரு. என்ன சொன்ன, வைராக்கியம், போதம், உபரதி அப்படின்னு. சந்நியாசம்ன்றது ரொம்ப முக்கியம், விவேகம்ன்றது ரொம்ப முக்கியம், வைராக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். நித்யாநித்திய வஸ்து விவேகா, இஹாமுத்தரார்த்த பலபோக விராகா, சமாதி சத்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் ச அப்படின்னு நம்ம முதல்ல அக சப்தத்துக்கு சாஸ்திரத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா? பிறகு, எதற்கு பிறகு? சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம். சாதன சதுஷ்டயம் என்ன? விவேகம், வைராக்கியம், மோட்சத்துல ஆசை, இந்த பிஹேவியர், சமாதி சத்க சம்பத்தி, இப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் சொன்னோம் இல்லையா? ஆகையினால இதுதானே அங்கேயும் சொல்லியிருக்கோம். அதையேதான் இவர் என்ன சொன்னார், வேற லாங்குவேஜ்ல சொன்னாரு. விவேகம் அப்படின்னு சொன்னா என்னாச்சு, நித்யாநித்திய வஸ்து விவேகா அங்க வந்துருச்சு. இஹாமுத்தரார்த்த பலபோக விராகா வைராக்கியத்துல வந்துருச்சு. அப்ப உபரதியில சமாதி சட்க சம்பத்தி வந்துருச்சு. இவன் யாரு? முமுட்சுக்கு தானே இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்றாரு. ஆகையினால முமுட்சு வந்து இங்க வந்து அசியூம்டு. ஆகையினால சாதன சதுஷ்டய சம்பத்தி யாருக்கு இருக்கோ அவனுக்கு இந்த சித்திரதீபம் பிரகரணத்துல சொன்ன விஷயமானது, வேதத்துல சொன்ன விஷயமானது நன்றாக பிடிபடும். அதை அவன் அனுதினமும் இதை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே வந்தானே ஆனால் அவனுடைய ஞானமானது பக்குவமாகும். ஞானமானது பக்குவமாகணும்னா என்ன அர்த்தம்? அவனை பாருங்க, வைராக்கியம் பக்குவமாயிட்டான்னா அவனுக்கு எப்போ பிரம்மலோகம் சொர்க்கலோகம் இதெல்லாம் வந்து அவன் மதிக்கிறதே இல்லையோ, திருநீகாரம் ஒரு புல்லு மாதிரி, அதுக்கு போய் யாராவது ட்ரை பண்ணுவானா கஷ்டப்பட்டு பிரம்மலோகத்துக்கு போறதுக்காக அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. எனக்கு இந்த ஊர்லயும் இக அமுத்திர அர்த்த பல போக விராகா, இந்த ஊர்லயும் எனக்கு வேண்டாம்,
மேல் லோகத்திலயும் எனக்கு எந்த என்ஜாய்மெண்ட் தேவையில்லை, ஐ ஆம் கம்ஃபர்டபிள் வித்வுட் திஸ் எப்போ ஞானம் வருதோ அதுக்கு பேர் தான் வைராக்கியம் அவனுக்கு வந்திருக்குன்ற அர்த்தம், பக்குவமாயிருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு, இந்த தேகாத்மத்துல இந்த தேகத்துல நான்ற நிச்சயம் எனக்கு எப்படி இருக்கோ, இவ்வளவு நாள் இருந்ததோ, எத்தனையோ பிறவிகளா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நான் விவகாரம் பண்ணணும், அந்த அளவுக்கு நிச்சயம் நான் பிரம்மன்றது வந்த பிறகு நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லன்றது எப்ப தெரியறதோ அப்ப இவனுக்கு போதமானது சரியாக வந்துருக்கு அப்படின்ற அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உபரதி எப்போ வரும்னா, தூங்கும் பொழுது நான் யார பத்தியும் கவலைப்படாம தூக்கினான் இல்லையா, அதே மாதிரி முழிச்சுட்டு இருக்கும் பொழுது என் பக்கத்துல இருக்கவங்க எனக்கு வேண்டியவர்களை பத்தி எல்லாம் கூட அந்த கவலைப்படாம எல்லாரும், அதுக்காக என்ன அர்த்தம்னா எல்லாரையும் பிரம்ம மித்தியான்னாக்கா எல்லாத்தையும் தள்ளுன்னு சொல்லவே இல்லை, அது இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு அதோட விவகாரம் அன்அட்டாச்டு அட்டாச்மெண்ட் இல்லையா, அதுதான் வேதாந்தத்தினுடைய சாரமே. இப்படி யாரு இருக்கிறானோ அவனுடைய இதுக்கு பேர் தான் உபரதின்னு பேரு அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சா. வைராக்கியம், போதம், உபரதி இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். ஆகையினால இந்த சித்திரதீப பிரகரணத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருந்தேனா இந்த ஜெகத் சித்திரம்ன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போய்விடும். நீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப சித்திரதீப பிரகரணம் படிச்சதுக்கும் டெபினட்டா ஒரு சேஞ்ச் இருக்கும். போன சமயத்துல இருந்த இந்த உலகத்தை பார்த்து இருக்கக்கூடிய மோகமானது இப்ப நிச்சயமா இருக்காது. தே முஹ்யந்தி ந பூர்வவத்து, முன்னாடி இருந்த மாதிரி அவர்கள் இப்ப இருக்க மாட்டாங்க. இதுதான் இந்த சித்திரதீப பிரகரணத்தினுடைய பிரயோஜனம் அப்படின்னு அழகா முடிச்சாரு. இதுக்கு அடுத்து திருப்தி தீப பிரகரணத்துல அது சாரீரக பிராமணம் அப்படின்னு பிரகதாரண்ய உபநிஷத்துல 4வது சாப்டர் ரொம்ப ஃபேமஸ். அதுல முழுக்க யாஜ்ஞவல்கியர் செய்த உபதேசங்கள் தான். அந்த யாஜ்ஞவல்கிய உபதேசங்கள் என்ன பண்ணாரு, யதா சர்வே பிரமுச்யந்தே காமா யஸ்ய ஸ்ரிதா அதமத்யோ மிருதோ பவதி அத்ர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு கட்டோபனிஷத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சித்திரதீப பிரகரணத்துல முழுக்க அதை வச்சுட்டு தான் இவர் பண்ணாரு. எந்த ஸ்லோகத்துலன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. 260வது ஸ்லோகம் பாருங்க, 259 யதா சர்வே பிரமுச்யந்தே காமாயேஸ்ய ஹ்ருதி ஸ்ரிதா இதி ஸ்ரௌதம் பலம் திருஷ்டம் நேதி சேத் திருஷ்டமேவ தத் அப்படின்னு அந்த கட்டோபனிஷத்துல சொல்லக்கூடிய மந்திரத்தை அப்படியே இங்க எடுத்துட்டாரு. அங்க கட்டோபனிஷத்தை யதா சர்வே பிரபிஜ்யந்தே ஹிருதய கிரந்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே மந்திரம் பிருகதாரண்ய உபநிஷத்திலேயே வந்திருக்கு. அந்த பிருகதாரண்யக மந்திரத்துல வந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு, ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு கூடாரு. பாம்பு எப்படி சட்டைய தூக்கி போட்டு அகிர் நில்வேணி வல்மீகே மிருதா பிரத்யஸ்தா அப்படின்னு ஒரு மந்திரம் ரொம்ப பிருகதாரண்யத்துல எப்படி பாம்பு சட்டையை கட்டி தூக்கி போட்டுட்டு போறதோ அதே மாதிரி இந்த சரீரத்தையும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸையும் ஞானியானவன் தூக்கி போட்டுட்டு அந்த எறும்பு புத்துல எப்படி பாம்பு சட்டைய உரிச்சிட்டு போறதோ அப்படி புரிச்சிட்டு போறவன் தான் ஞானி அப்படின்றத சொல்லிட்டு அவர் என்ன ஆத்மானம் இப்படி இந்த ஆத்மாவை அவன் அறிந்தாரேயானால் கிமிச்சன் கஷ்யகாம அவனுக்கு என்ன ஆசை இருக்கு, யாருக்காக அவன் என்னத்தை பண்ணணும், அவனுக்கு இந்த சரீரம் இந்த சரீரத்துல ஏன் ஜுரம் வருது, இதுல பத்தி அவனுக்கு ஒரு ஈடுபாடானது துக்கமானது இந்த சரீரத்தை ஒட்டி அவனுக்கு வரதுக்கான சான்ஸ் எல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த இல்லவே இல்லன்றதுதான் திருப்திக்கு காரணமா இருக்கு. திருப்தினா என்ன, மன சந்தோஷம்னா என்ன, ஆனந்தம்னா என்னன்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த திருப்தி தீப பிரகரணத்தை சொல்ல போறார். இத அடுத்த சனிக்கிழமை இந்த திருப்தி தீப பிரகரணத்தை ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.